யோ என்ன சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்காங்களாயா? ஓனரு என்ன நம்பி தானே இந்த கடையை விட்டு போகிறாரு. இந்த மாதிரி மாஸ்டர் கீஸ்டர் எல்லாம் ஓட்டானுங்க. நானும் நீயும் தான். நான் ஹெட் மாஸ்டர், நீ அசிஸ்டன்ட் மாஸ்டர். வாடா போலாம். பொண்ணு பார்த்து ஓகே ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கிற. என்ன வேணுமோ சாப்பிடுங்க, 6 மணி வரைக்கும் சாப்பிடுங்க. 6 மணிக்கு தான் படம் போடுவா. மெதுவா சாப்பிட்டு போலாம். உட்காருங்க. இந்த மொத்தம் நரைச்சு வலிக்கு போவாங்க. ஏய், அங்க இருக்கிறவங்கலாம் என்னை பத்தி தாறு மாறா எதனா கேட்பான். நீ என்ன பண்ணோம்? பேபியா அவரா, பேபியா அவரா, நல்லவரு வல்லவரு அப்படின்னு என்னை பத்தி புகழ்ந்து உண்ணும். புரியுதா? வா போலாம். ஆஹா, என்ன கூட்டம் அள்ளுது. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க. ஓ நோ சார், என்ன வேணும்? நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னென்ன கேட்கறாங்களோ அதாவது அவங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி ஓகே, கொடுத்துறேன். இருமா, எடை எடுத்து போயிருப்பான். என்னடா அப்படி இப்படி நடந்து கிடக்குற நோயாளி மாதிரியா? அது இல்ல மாஸ்டர், ஒரு 10 பேர் வந்துக்கிறாங்க. என்ன வேணுமோ கொடுக்க சொன்னாங்க. அது என்ன வேணும்னு எனக்கே தெரியல. அவங்க என்னதான் கேட்டாங்க? எதுவும் கேட்கலையா? போய் கேட்டு போ. சரி, உனக்காக போய் கேட்டுன்னு வரேன். எப்படா வந்தா? வணக்கம் பேபி. ஏய் போல. வணக்கம். நான் மறுபடியும் சும்மா நான் கை வீசினே சொன்னா மூஞ்சி. என்ன வேணும்? ஏய், ஃபர்ஸ்ட்லயே சொன்னல அவங்க எல்லாம் என்னென்ன வேணும்னு கேக்குறாங்க, கொடுங்கன்னு சொல்லி. சரி சரி கொடுக்குறேன். கால்ல சக்கரை கட்டுன மாதிரி கிழக்கே மேக்கி ஓடிட்டு இருக்கிற. ஆறாறு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டு போடா. ஏமா, அவன் கேக்குற மாதிரி தெரியல. நீங்களே என்னென்ன வேணுமோ கேளுங்க. எனக்கு நெய் ரோஸ், எனக்கு ஒரு கொத்து பரோட்டா, 2 நெய் ரோஸ்ட், 2 முட்டை, 2 ஆம்லெட். போதும் லிஸ்ட் பெருசா போய். ஒரு வீட்டுக்கு கேக்குறேன். எதுல உட்கார்ந்து ஓடு. என்ன நம்ம கேக்குதுங்களே? ஏய், நீங்க அவசரம் போட்டு கேட்டுக்குது. நான் ஒண்ணும் சொல்ல. எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து போ. சரி சரி, எத்துன்னு வரேன். ஏய் கட்டா, பேசி எதனா கேட்டே இல்லையா அவங்கள? கேட்டேன். ஹோட்டல்ல எது எது இல்லையோ அது எல்லாத்தையும் கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? அப்பா கல்லாவை தூக்கி அவங்க கூட கொடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னடா இது? இவன் ஓடி போட்டான்னு சொன்னாங்க, இவன் மாவு வச்சுக்கிறான். இப்போ நம்மளுக்கு இந்த வேலை செட் ஆகாது. நான் பயமேறி என் ஹோட்டலே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். மாவை போய் நோய் அடிச்சுட்டா நான் பயந்துரும் நினைக்கிறியா? அதான்டா இந்த பேபி கிட்ட நடக்காது. நீ மாவு அடிச்சுக்காரு, நான் போய் கல்லாவில் வந்தாரு. டேய் பேபி நில்றா. நான் கல்லா ஒன்று போட்டு உனக்கு என்னடா பிரச்சனை? நீ என்ன அப்படி சவுண்ட் விடுற? நான் கஷ்டப்படல, கல்லாவும் கல்லா சாவியும் கட்டை கையில கொடுத்துட்டாங்க. நேது கட்டையும் கட்டி கொடுத்துட்டாங்களா? டேய் டேய் டேய், என்ன நடிக்கிற? உனக்கு மட்டும் ரைட் சைடுல இருக்கிற ஆட்டை இவன் படிக்காதவன் நினைச்சாக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். பத்தியா, உண்மையை சொன்ன உடனே பத்திரம் அடிச்சு ஓடுற மாதிரி ஓடி காலி பயல. அவன் எங்கம்மா டேய்னா இப்படி போறான், டேய்னா அப்படி போறான். என்னதான் பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. வர்றான் பார்க்கல. நீங்க இருங்க. டேய், உன்னை வரக்கூடாதுன்னு சொன்ன கடையில இங்க என்ன பண்ணிக்கிறா? பல்ல காமிக்காரா? பல்ல உடைச்சிரும் உன்னை. மாஸ்டர், அவன் மறுபடியும் வந்துக்கிறான் பாரா. ஏப்பா இருப்பா அவனே திட்டுற. என்னப்பா வேணும்? சோறு. பாத்தியா அவன் என்ன கேட்டான் பாத்தியா? நீங்க கேட்டதே இல்லன்னு மூச்சு விடுற. கடையில இருக்கிற பொருள் எவனுமே கேட்க மாட்டான். இப்ப நான் கூட போய் வச்சுதான் அவன் கொடுக்குறோம். ஏப்பா ஏதோ போடுப்பா, பார்த்தா பரிதாபமா இருக்குப்பா. ஏதோ சாப்பிட்டு போட்டு. ஏமா சரி நன்றி ஐயா. பரவாயில்ல சாப்பிடுப்பா. ஐயா நன்றி. இன்னில இருந்து வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். சாப்பிடு. அவனை சாப்பிடுன்னு சொல்றேன். இங்க பாரு, இலை வரல, தண்ணி வரல, சாப்பாடும் வரல. அவன் என்ன கேள்வி கூட்டு. மாஸ்டர், அந்த தீனி பண்ணார் வந்துக்கிறான். ஓனர் வர மாட்டான். ஆளு இல்லாத வந்து தலைவலி பண்றானே. நச்சு தத்து வெளியே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அங்க கஸ்டமர் இல்ல, அவங்க காசு கொடுக்குறாங்களாம். அப்பெல்லாம் என்ன கடை வாரி போடு, சாப்பிட்டு போட்டான். பரோட்டா வைக்குவா? வினிதே, பரோட்டா இது மை. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தங்கமான புள்ளையாக்குறானப்பா, தங்கமான புள்ளையாக்குறான். சாப்பிடு. ஏய், என்ன மூஞ்ச பாத்துன்னு இருக்கற? போய்
ஓசில சாப்பிடுறேன், காசு கொடுத்துதான் சாப்பிடுறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சார் இட்லி பரோட்டா கேக்குறாரு. போட்டு விடுப்பா, கேட்டுட்டே இருக்கிறேன். என்னடா இது 9 அக்குப்பறாங்கதா ஓட்டல தாண்டி காலை வச்சு கிடக்குற. என்னடா உங்கதா சார் என்ன இப்படி கேட்டீங்க? அவன் அடிச்சு நொறுக்குறான். அந்த ஆள் என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லிட்டான். என்ன மிரட்டுறான்னா பாரு. ஏய் காசு கொடுக்குற கம்மன் தான் சாப்பிடுவான். ஓசை சாப்பிட்டா ஒரே அலப்பறையா இருப்பான். அவனுக்கு என்ன உண்மை எடுத்து விசாரிட்டி வா. நாங்க வெயிப்பா. முத பன் பரோட்டா பாப்பா சேர்வா. இங்க வாயா. அரை வயிறு கூட இன்னும் ரொம்பலையா? போய் ஒரு 10 கலக்கி ஒரு 8 கொத்து போட்டா போய் எடுத்துருவா. என்னடா பாதி ஓட்டலே மூங்கிட்டு மறுபடியும் கேக்குற? இரு அவர்கிட்ட போய் கேட்போம். சார் அவரு போயா. ஐயோ, எங்க போற? இட்லி வையா. இதை வச்சிடறேன். 2 போதுமா? ஐயா, ஒரு 40 வையா. 40. ஐயோ சார் இதுக்கு மேல கட்டினா இமயமலை ஆயிடும் இது. சார் சாப்பிட்டு வாங்க இல்ல கொட்டுவா. அப்படியே கொட்டுவா. இருங்க சார் அங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க வரேன். யோ நான் அதுக்காட்டி 5 இட்லி சாப்பிட்டுக்கிறா. பரோட்டா வச்சிருக்காங்க. வென்றே ஊத்தியா. இந்த ஊத்துறேன் சார். இன்னும் ஓசியா சாப்பிடுறேன். அப்படியே. கலக்கி இட்டு வரேன். இந்த எடுத்துன்னு வரேன் சார். சார் அவரு ஓ அவருக்கு இவரு கயிறுண்டு முதல்ல ஊத்தையா குழம்ப. சரி ஓகே சார் ஊத்துறேன் சார். ஏய் என்னடா கட்ட பயங்கர சேர்த்து கொடுத்தா அல்ல அள்ளக்கூடாது. அள்ளி போய் போடு போ. மாஸ்டர் பக்காவா சாப்பிட்றான். இவனை போல 10 பேர் வந்தா போதும். அவன் நாளை வெளியே பாருப்பா. நாம ஒரு ஹோட்டல் வச்சிடலாம். என்ன வேடிக்கை பார்த்துன்னு அப்படியே கொட்டியா. கொட்டுவா எண்ணி தான் போடுவேன். இந்தா 3 4 5 6 7 8 9 10 சாப்பிடுங்க. அதை வரேன். ஓ என்னையே பார்த்துட்டு இருக்கிற கவலைவாயா. புரோட்டா வையா, பசிக்குது. இந்தாங்க 5 பரோட்டா. இந்தாம்மா 3 பரோட்டா. இந்தாம்மா 3 பரோட்டா. என்ன 2 வச்சிட்டேன். இந்தாப்பா 2 பரோட்டா. அம்மா நீ தான் நிறைய கேட்ட. அப்படியே கொட்டிக்குமா. நீ சம கூட்டம் போகுது. கட்ட எல்லாரையும் நல்லா கவடி. ஏய் கட்டா இந்த சிலுமஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. சின்ன ஓனர் வந்துட்டாரு. வந்தா வேலையை விட்டு தூக்கிடுவாரு. கம்முனு இரு. வேலை பாரு போய் போ. ஆமா சார் நல்லா தானே வேலை செஞ்சுக்கிறா. நீ இப்படி சொல்ற. சின்ன உனக்கு வராரு வந்தவொடனே கட்ட எல்லாரையும் நல்லா கவனிடுறாரு. அது ஒரு வந்துக்கிற நம்பர் பைத்தியம். அவன் எப்படி சாப்பிட்றான்னு தெரியுமா? இப்ப வேற ஒரு 5 பரோட்டா கேட்டான். எடுத்துட்டு போறேன். ஏய் விழித்தியா கலைஞர் மட கூப்பிட்ட வராங்க. டேய் இருடா அவன் ஒன்று ஏமாத்திடுவான். கணக்கு வகை தெரியாம சாடுகிற ஆளு. சார் இந்தாங்க நீங்க கேட்ட லாஸ்ட் கலகி. ஐயா சமையஞ்சி. இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நீங்க என்ன மறக்க மாட்டீங்க. நானும் உங்களை மறக்க மாட்டேன். நன்றி ஐயா. எல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா உங்களை மறக்க மாட்டேன்பாங்க. இவனை மறக்க மாட்டேன்ட்டு போறான். போப்பா போ. என்ன ஒரு சாப்பாடு திருப்தியா இருந்தது. உனக்கு நல்லா இருந்ததாமா? சார் வீட்டு சாப்பாடு மாரி இருந்தா அம்மா கைப்பக்கம் அப்படியே இருக்கும். குன்றத்தூர் ஏரியாவில் அஞ்சம்மாள் ஹோட்டல்னா ஹோட்டல் தான். இந்தாங்க சார் 3200 பில்லு. ஓ நாங்க சாப்பிட்டது 300 400 வராது 3200ங்கற. சார் ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நீங்க சாப்பிட்டதுனாமோ 200 ரூபாய்க்கு தான். நீங்க ஒருத்தனுக்கு போட சொன்னீங்கல்ல அவன் தான் 3000 ரூபாய்க்கு சாட்டான். இதுக்கு தான் என்னை மறக்க மாட்டேன்னு போனானா? சினிமா பார்க்குற காசெல்லாம் போச்சு. குடும்பத்தையே கண்டிப்பா முடியாது. சொல்லும் போது யாரு கேட்குறீங்க? பட்டாதான் தெரியும் உங்களுக்கு.